நீலகிரி மாவட்டம் உதகையில் துவங்கிய கடும் உறைபனி பொழிவால் பச்சை பசும் புல்வெளிகள் மீதும் வாகனங்களின் மீதும் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல உறைபனி கொட்டியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், விவரங்கள். வணக்கம் சரவணன். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறுதி முதல் ஜனவரி மாதம் இறுதி வரை உறைபனி பொழிவானது காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த சில நாட்களாகவே மழையின் காரணமாக உறைபனி பொழிவு டிசம்பர் மாதம் தற்போது துவங்கியுள்ளது. குறிப்பாக உதகையில் கடந்த 2 நாட்களாகவே பகல் நேரங்களின் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் நேற்று இரவு குளிரின் தாக்கம் தீவிரமடைந்து காணப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை முதல் உதகையின் பல்வேறு இடங்களில் உறைபனி பொழிவானது காணப்பட்டது. குறிப்பாக உதகை குதிரை பந்தய மைதானம், காந்தல், அரசு தாவரவியல் பூங்கா, தலைக்குந்தா ஆகிய பகுதிகளில் உறைபனி பொழிவு காணப்பட்டது. மேலும் நீர்நிலைகள் தாழ்வான பகுதிகளை ஒட்டி அமைந்துள்ள பச்சை பசும் புல்வெளிகள் மீதும் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் பனி படர்ந்து காணப்பட்டும் மினி காஷ்மீர் போல் காட்சியளித்தது. அதே போல் சாலை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மீது பனி படர்ந்து காணப்பட்டதால் வாகனங்களை இயக்க உள்ளூர் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனிடையே உதகையில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 3 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. மேலும் அவலாஞ்சி, எமரால்டு உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் 0 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலையானது பதிவாகியுள்ளது. இன்னும் வரும் நாட்களில் நகர்ப்புறங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ள நிலையில் உதகையில் இன்று பெய்த உறைபனி காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது வெகுவாகவே பாதிப்படைந்துள்ளது. மேலும் குளிரிலிருந்து பாதுகாக்க அதிகாலை நேரங்களில் தோட்ட தொழிலாளர்கள் ஆங்காங்கே தீ மூட்டி காய்ந்து வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் வெம்மை ஆடைகளை அணிந்தவர் தங்களை குளிரிலிருந்து பாதுகாத்து வருகின்றனர். சரவணன். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.